ஹலோ மக்களே, ஒரு முக்கியமான அப்டேட். இனிமே நம்ம மகாநதி சீரியல் நம்ம எஸ்எஸ்டி சேனல்ல மட்டும்தான் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதையை தொடர்ந்து பிரம்மாண்டமா கொண்டு வர உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் தேங்க்ஸ், கியூஆர் கோடு இல்லைன்னா யூபிஐ ஐடி மூலமா உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. சரி வாங்க கதைக்கு போலாம். நம்ம விஜய் மற்றும் காவேரி வாழ்க்கையில ஒருத்தர் தொடாம இருந்த அந்த தவிப்பை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அந்த விரதம் முடிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆரணி ஆத்து வெள்ளம் ஒரு பக்கம், கொற்ற மழை இன்னொரு பக்கம், கொழுந்து விட்டு எரியிற தீக்குண்டம் ஒரு பக்கம்னு இயற்கை பிரம்மாண்டமா மிரட்டிட்டு. லாஜிக் பேசின விஜய் இப்ப பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். இது நெருப்பு இல்ல, அம்மன் விரிச்ச புண்ணு சொல்லிக்கிட்டு காவேரி அந்த தீக்குண்டத்தை நோக்கி நடக்கிறான். இந்த பிரம்மாண்டமான எபிசோட்ல என்னென்ன கூஸ் பம்ப்ஸ் இருக்குதுங்கிறத வாங்க எபிசோட்குள்ள போய் பார்க்கலாம். வானம் கும்மு இருட்டா இருக்கு. பகல் நேரமா இல்ல ராத்திரியான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கருமேகங்கள் சூழ்ந்து இருக்கு. பெய் காத்து சுழட்டி அடிக்குது. பவானி அம்மன் கோயில் வாசல்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான தீக்குண்டத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. மழை சும்மா சடச்சடன்னு கொட்டுது. ஆனா அந்த நெருப்பு ஒரு துளி கூட அணையல. மழை தண்ணி அந்த நெருப்பு மேல படும்போது சுருன்னு சத்தம் கேட்டு அந்த ஆவி பறக்குது. பக்கத்துல ஆரணியாரு ஊரையே அழிக்கு வந்த மாதிரி செக்க செவேர்னு நொற தள்ளிக்கிட்டு பயங்கரமான இறைச்சலோட ஓடிச்சு. ஆத்துல இருந்து வர காத்து சில்லுன்னு இருக்கு. ஆனா தீக்குண்டத்துல இருந்து வர அந்த காத்து முகத்தையே சுடுது. இந்த குளிரும் அந்த சூடும் மாறி மாறி அடிக்கும் போது அந்த இடமே ஒரு திகிலான உலகமா மாறிடுது. விஜய் மழையில தொப்பலா நினைஞ்சிட்டு நிக்கிறான். அவனோட முடி, சட்டை எல்லாமே உடம்போட ஒட்டி இருக்கு. மழை தண்ணி அவன் முகத்துல வழிஞ்சு தாடையில சொட்டுது. அவன் கண்கள் சிவந்து போயிருக்கு. அவன் பார்வை முழுக்க அந்த தீக்குண்டத்துக்கு முன்னாடி நிக்கிற காவேரி மேல மட்டும்தான் இருக்கு. காவேரிக்கு பின்னாடி அந்த பெரிய நெருப்பு எரியுது. அவ கட்டி இருக்கிற அந்த மஞ்சள் புடவை மழையில நினைச்சு அவ உடம்போட ஒட்டி இருக்கு. கையில வேப்பிலைய கொத்தா வச்சிருக்கா. முகம் எந்த சலனமும் இல்லாம அமைதியா ஏதோ ஒரு தவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவ கண்ணுல பயமே இல்ல. பவானி அம்மனை பார்த்த மாதிரியே அப்படியே நிக்கிறான். விஜய்க்கு நெஞ்சு திக்குன்னு அடிக்குது. அவனோட பகுத்தறிவு, லாஜிக்கு, சயின்ஸ் எல்லாமே அந்த ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு சாதாரண புருஷன் தான் பொண்டாட்டியோட உசுருக்காக பயந்து நடுங்கிற ஒரு சாதாரண மனுஷன். விஜய் அந்த மழையோட சத்தத்தையும் மீறி தொண்டை கிரியிற அளவுக்கு கத்துறான். காவேரி, வேணாண்டி, என் பேச்ச கேளுடி. அங்க பாரு நெருப்பு எவ்வளவு பெருசா எரியுதுன்னு. காத்து வேற அடிக்குதுமா. நெருப்பு மேல பட்டுடுடி, வந்துடுடி பிளீஸ், எனக்காக வந்துடு அப்படின்னு விஜய் கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கு வந்துட்டான். அவனோட கத்துற சத்தம் அந்த ஆரணி ஆத்து இறைச்சலையே காணாம போகடிக்கும். காவேரி அவன் கத்துறத காதுலயே வாங்கல. அவ உலகத்துல இப்போ அவ, அந்த அம்மன், அந்த நெருப்பு, இந்த மூணு மட்டும்தான். பூசாரி சத்தம் போட்டு மந்திரம் சொல்றாரு. பெரிய உடுக்கு சத்தம் அந்த மழையிலையும் கேக்குது. ஒவ்வொரு உடுக்கு சத்தமும் விஜயோட ஹார்ட் பீட் எகிரி துடிக்குது. காவேரி தன்னோட வலது கால தூக்குறா. விஜய் பதறி போய் காவேரின்னு கத்திக்கிட்டே அவளை நோக்கி ஓட போறான். ஆனா அந்த கோயிலோட தர்ம கர்த்தாக்கள் 2 பேரு அவனை தடுத்து நிறுத்தாங்க. ஐயா, விரதம் இருக்கிறவங்களை குண்டத்துல இறங்கும் போது குறுக்க போக கூடாது, அம்மன் துக்கமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவங்கள மீறி போக முடியாம சேத்துல மண்டிட்டு உட்கார்ந்துடுறான். அவனுக்கு கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது. மழையும் கண்ணீரும் கலந்து அவன் முகத்துல வழியுது. காவேரி மெதுவா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அந்த தகன்னு எரியிற நெருப்புல தான் வலது கால தூக்கி வைக்கிறான். கேமரா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவ காலுக்கு போகுது. அங்கு சவப்பா எரியுது. அதுல அவளோட மென்மையான பாதம் படுது. விஜய் அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறான். அவனுக்கு மூச்சே நின்னுடுச்சு. தான் பொண்டாட்டி காலுக்கு பதிலா தான் நெஞ்சுக்குள்ளேயே அந்த நெருப்பை யாரோ கொட்டின மாதிரி அவனுக்கு அவ்வளவு பெரிய வலி உயிரை வதைக்குது. ஆனா காவேரி முகத்துல ஒரு துணி கூட வலி இல்ல. அவ கண்ணை மூடிக்கிட்டு, ஓம் பவானி, என் தாலியை காப்பாத்து தாயே அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே அடுத்த காலை எடுத்து வைக்கிறான். காவேரி தீக்குண்டத்துக்கு நடுவில் நடந்து வந்துட்டு இருக்கா. அவ நடக்கிற வேகம் ரொம்ப இயல்பா இருக்குது. எந்த பதற்றமும் இல்ல. நெருப்புல அவ முழங்கால் வரைக்கும் அனலா வீசும். கொட்ட மழை தண்ணி அவ உடம்புல பட்டு அந்த தண்ணி நெருப்புல விழும்போது புகையா எழும்புது. அந்த புகைக்கு நடுவுல கையில வேப்பிலையோட மஞ்ச புடவையில நடந்து வர காவேரி பார்க்கும்போது விஜய்க்கு அவர் சாதாரண பொண்ண கண்ணுக்கு தெரியல. அந்த பவானி அம்மனே நேர்ல இறங்கி வர மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் அவனுக்கு தெரியுது. விஜய் அப்படியே சேத்துல முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இது வரைக்கும் சாமியே இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ண அந்த லாஜிக் மூளை முதல் முறையா
தோத்து போய் தன்னை அறியாமலேயே 2 கையும் எடுத்து கும்பிடுறான். விஜய் அழுதுகிட்டே முணுமுணுக்கிறான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லதான், ஆனா அவளுக்கு உன் மேல அவ்வளவு உசுறு, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்னை காப்பாத்த அவ உசுர பணைய வைக்கிறான், அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவன் வாழ்க்கையில முதல் முறையா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். தான் பொண்டாட்டியோட காதலுக்கு முன்னாடி அவனோட ஈகோ எல்லாம் சுக்கு நுற உடைஞ்சி மண்ணோட மண்ணா போயிடுச்சு. காவேரி கடைசி அடியை எடுத்து வச்சு குண்டத்தை தாண்டி மஞ்ச தண்ணி கலந்த சேருல கால வைக்கிறான். அவ்வளவுதான். அந்த செகண்ட் அவளை ஆட்கொண்டிருந்த அந்த அருள், அந்த அம்மன் சக்தி எல்லாம் அவளை விட்டு விலகுது. ஒரு வாரமா வெறும் பாலும் பழமும் மட்டும் குடிச்சு மெலிஞ்சு போன அந்த உடம்பு, அவ்வளவு பெரிய நெருப்போட சூடு, கொற்ற மழையோட தாக்கம், இது எல்லாம் ஒட்டு மொத்தமா இப்ப அவ உடம்பு தாக்குது. காவிரியோட கண்கள் லேசா சுருகுது. விஜய்னு மெதுவா முணங்கிக்கிட்டே நில தடுமாறி அப்படி சேத்துல மயங்கி விழ போறான். அவ்வளவுதான். இத பார்த்ததும் விஜய்க்கு உடம்புல எங்க இருந்துதான் அந்த பலம் வந்துச்சுன்னே தெரியல. தன்னை பிடிச்சிருந்தவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி மழையிலையும் சேத்துலயும் வழுக்கிக்கிட்டே ஓடுறான். காவேரின்னு அவன் கத்துன அந்த சத்தம் அந்த இடி சத்தத்தையே தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு. காவேரி தரையில விழுகிறதுக்குள்ள ஓடி போய் அப்படியே சேத்துல சறுக்கிக்கிட்டு அவளை தான் 2 கையாலையும் தாங்கி பிடிக்கிறான் விஜய். போன வாரம் அந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்காக அன்னைக்கு நைட்டு நடக்கிற அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச நொடியில இருந்து அவளை தொடக்கூடாதுன்னு விரதம் இருக்க ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து ஒருத்தர் தொடாம உசுறு துடிக்க தவிச்ச அந்த தவிப்பு இப்போ இந்த மழையில கோவில் வாசல்ல அந்த விரதம் உடையுது. காவேரியோட உடம்பு விஜயோட உடம்போடு ஒட்டு. அவளோட அந்த சூடான மூச்சு காத்து விஜய் கழுத்துல படுது. ஒரு வாரம் பட்ட எக்கச்சக்கமான ஏக்கமோ காதலோ அந்த ஒரு ஸ்பரிசத்துல தீருது. விஜய் அவளை அப்படி இறுக்கி கட்டி பிச்சுக்கிறான். காவேரி விஜயோட மடியில மயக்கமா படுத்திருக்கான். விஜய் அவ முகத்தை தட்டி தட்டி எழுப்புறான். மழையில அவங்க 2 பேரும் முழுசா நனைஞ்சிருக்கான். விஜய் அழுதுகிட்டே, காவேரி குட்டிமா கண்ணை திரடி, என்னடி பண்ணி வச்சிருக்க, என் உசுரே போயிருச்சுடி, கண்ணை திரடி பிளீஸ். அவனோட அந்த அழுக அத்தனை நாள் வலியையும் பயத்தையும் கொட்டி தீர்க்குது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பொண்டாட்டி நெஞ்சில வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறான். காவேரி மெதுவா கண்ணை திறக்கிறான். தான் புருஷன் மடியில இருக்கும், அவன் தன்னை தொட்டுட்டான், விரதம் முடிஞ்சிருச்சுங்கிறத அந்த உணர்வை அவளுக்கு அவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுக்குது. அவளுக்கு உடம்புல அவ்வளவு பெயின் இருந்தாலும் விஜயோட முகத்தை பார்த்ததும் ஒரு சின்ன புன்னகை போக்குது. மெதுவா தான் நடுங்கிற கையை தூக்கி விஜயோட கண்ணீரை துடைக்கிறான். காவேரி ரொம்ப மெலிதான குரல்ல, அழாதீங்க விஜய், நான் வந்துட்டேன்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற. விஜய் அவளோட கைய பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு கோபமும் காதலுமா, லூசுடி நீ முட்டாள், என்னை விட்டு போயிருவியன்னு எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா, நான் இனிமே சாகுற வரைக்கும் உன்னை தனியா விடவே மாட்டேன், உன்னை ஒரு செகண்ட் கூட பிரிய மாட்டேன், ஏண்டி என்ன போட்டு இப்படி பாடா படுத்துற. காவேரி சிரிச்சுக்கிட்டே மூச்சு விட்டு சொல்றா, உங்களை தொடாம என்னால இருக்க முடியல விஜய், அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அந்த நெருப்பை விட உங்களை தொடாம இருந்த இந்த ஒரு வாரம் ரொம்ப சுட்டுச்சு விஜய். காவேரி அப்படி சொன்னதும் விஜய்க்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அவளை இன்னும் இறுக்கமா நெஞ்சோட அணைச்சிக்கிறான். அந்த கொற்ற மழையில அந்த தீக்குண்டத்துக்கு பக்கத்துல அவங்க 2 பேரோட காதலும் ஒரு பெரிய மலையா சுத்தி நிக்கிற கோயில் தர்மகர்த்தாக்கள், ஊர் மக்கள் எல்லாரும் இந்த காதலை பார்த்து சிலிர்த்து போய் நிக்கிறாங்க. அவசரமா விஜயும் கோவில் ஆட்களும் சேர்ந்து காவேரிய கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வராரு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல தம்பி, கார்ல லேசா சூடுபட்டு, அவ்வளவுதான், ஆனா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, சாப்பிடாம விரதம் இருந்திருப்பாங்க போல, குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றாங்க. விஜய் அப்பாடான்னு ஒரு பெரு மூச்சு விடுறான். மெதுவா வார்டுக்குள்ள போறான். காவேரி பெட்ல படுத்திருக்கான். கால்ல லேசா மருந்து தடவிட்டு இருக்காங்க. விஜய் போய் அவ பக்கத்துல உட்காந்து அவ கைய கோர்த்து பிடிச்சுக்கிறான். வலிக்குதடி. காவேரி இல்லன்னு தலையாடுறான். அப்போ விஜய் எழுந்து காலையில கார்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்காக கொண்டு வந்தான்ல அந்த சுத்தமான ஒரு வெள்ளை காட்டன் துணி, அத தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து மெதுவா அவளோட பாதங்களை சுத்தி குளிருக்கு எதமா போத்தி விடும். இத பார்த்த காவேரிக்கு கண்ணு கலங்குது. விஜய், விரதம் தான் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு காலில துணியெல்லாம் போத்தி விடுறீங்க? விஜய் ரொம்ப அன்பா அவன் கண்களை பார்த்து, விரதம் முடிஞ்சிருச்சு, ஆனா என் பொண்டாட்டி எனக்கு சாமி ஆயிட்டாலே, அந்த சாமியோட காலுக்கு குளிர் அடிக்க கூடாதுல்ல அப்படின்னு நம்ம விஜய் ஸ்கோர் பண்றோம். காவேரி அப்படி நெகிழ்ந்து போய் விஜய பாக்குறான். ஒருத்தர் ரொம்ப ஆழமா அத்தனை நாள் காதலையும் அந்த பார்வையில கடக்குறாங்க. இத்தனை நாளா இருந்த அந்த இடைவெளி முடிஞ்சு அவங்க காதல் ஒரு புது கட்டத்துக்குள்ள நகருது. என்ன மக்களே, உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துருச்சுல. லாஜிக் பேசின விஜய அந்த இயற்கை வண்டியில வச்சிருச்சு. காவேரியோட காதல் அந்த நெருப்பையே ஜெயிச்சிருச்சு.
ஒரு வாரமா தொடாம இருந்த அந்த விரதமும் உடைஞ்சி அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுத அந்த சீன் எப்பா பார்க்கும் போதே கண்ணுல தண்ணீர் வந்துச்சுங்க. காவேரி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. இனிமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க காதல்ல என்ன புது மேஜிக் நடக்க போகுது, விஜய் இப்போ காவேரிய எப்படி கொண்டாட போறான், அதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல ரொம்ப ரொமான்டிக்கா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம SST சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ, QR கோடு மூலமாவோ இல்ல UPI மூலமாவோ கொடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.